அரசுகளின் தலைமை பதவியில் 25 ஆண்டுகளாக பொறுப்பு வகித்து வரும் பிரதமர் மோடிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்த எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில் 25 ஆண்டுகளாக அரசமைப்பு தலைவராக தொடர்ந்து பதவி வகித்து வரும் பிரதமர் மோடிக்கு அதிமுக சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார். பிரதமர் மோடியின் தலைமைத்துவ பண்பு, ஜனநாயகத்தை பேணி காப்பதில் உள்ள அர்ப்பணிப்பு மற்றும் நாட்டிற்கு சேவை செய்வதில் உள்ள ஈடுபாடு ஆகியவற்றிற்கு சான்றாக இந்த மைல்கல் விளங்குவதாக எடப்பாடி பழனிசாமி புகழாரம் சூட்டியுள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸை தொலைபேசியில் அழைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் நலம் விசாரித்துள்ளார். இதுகுறித்த எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில் முழுமையாக நலம் பெற வேண்டும் என விசிக சார்பில் அவரை வாழ்த்துவதாக குறிப்பிட்டிருக்கிறார். சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் ஆஞ்சியோகிராம் செய்யப்பட்ட ராமதாஸ் நேற்று வீடு திரும்பிய நிலையில் அவரை பல ஆண்டுகளுக்கு பிறகு தொலைபேசியில் அழைத்து திருமாவளவன் பேசியுள்ளது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பொங்கலுக்கு முன்னதாக கிளாம்பாக்கம் ரயில் நிலையத்தை பயன்பாட்டிற்கு கொண்டுவர ரயில்வே நிர்வாகத்திற்கு அழுத்தம் கொடுக்கப்படும் என அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்திருக்கிறார். சென்னை ராயபுரம் கல்மண்டபத்தில் 1.32 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையவுள்ள புதிய குளிரூட்டப்பட்ட பேருந்து நிறுத்தத்திற்கு அமைச்சர் சேகர்பாபு அடிக்கல் நாட்டினார். பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக அரசு கொடுத்த அழுத்தத்தினால் கிளாம்பாக்கம் ரயில் நிலைய பணிகளை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆய்வு செய்துள்ளதாக தெரிவித்தார். கிளாம்பாக்கம் பேருந்து ரயில்வே நிலையத்திற்கு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் தான் 20 கோடி ரூபாயை டெபாசிட் ஒர்க்காக தந்திருக்கின்றது. இன்னும் ஓரிரு நாட்களில் நானும் எங்களுடைய துறையுடைய செயலாளர் அவர்களும் உறுப்பினர் செயலாளர் அவர்களும் அந்த கிளாம்பாக்கம் ரயில் நிலையத்தை பார்வையிட செல்ல இருக்கின்றோம். ஏனென்றால் அதற்கு ஒதுக்கிய தொகை தமிழ்நாடு அரசினுடைய தொகை, சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்துடைய தொகை என்பதால் அந்த உரிமையிலே ஆய்வுக்கு செல்ல இருக்கிறோம். நடிகை வழக்கில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினார். நடிகை குறித்து அவதூறாக பேசிய வழக்கை விசாரித்து வரும் நீதிபதிகள் நாகரத்னா மற்றும் மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இருவரும் பரஸ்பரம் மன்னிப்பு கோரி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக சீமான் தற்போது மன்னிப்பு கோரியுள்ளார். பின் மன்னிப்பு கோரி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்த நடிகை வழக்கை திரும்பப் பெறுவதற்கு சம்மதம் தெரிவித்தார். இதையடுத்து வழக்கை முடித்து வைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. விமானப்படை தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவும் பிரதமர் மோடியும் வாழ்த்துச் செய்தி வெளியிட்டுள்ளனர். எக்ஸ் தளத்தில் இட்டுள்ள பதிவில், விமானப்படை வீரர்கள், நாட்டுக்காக உயிர் நீத்த வீரர்கள் குறித்து நாடு பெருமிதம் கொள்வதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார். எதிரிகளின் தாக்குதல்களிலிருந்தும் இயற்கை பேரிடர்களிலிருந்தும் நாட்டை காப்பவர்கள் என்றும் குடியரசுத் தலைவர் பாராட்டியுள்ளார். கடினமான சூழல்களில் நாட்டின் வான் பகுதியை காக்கும் வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார். நமது விமானப்படையின் வீரம், ஒழுங்கு, துல்லியமான செயல்பாடுகளில் சிறந்து விளங்குவதாகவும் பிரதமர் பாராட்டியுள்ளார். காசாவில் நடக்கும் இனப்படுகொலையை முடிவுக்கு கொண்டுவர இஸ்ரேல் மற்றும் இதில் தொடர்புடைய நாடுகளுக்கு மத்திய அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். காசா மீதான தாக்குதலுக்கு எதிராக சென்னையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் சண்முகம், காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, திராவிடர் கழக தலைவர் வீரமணி ஆகியோர் பங்கேற்றனர். மேடையில் இருந்த முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் காசாவில் இனப்படுகொலையை நிறுத்துக என்ற வாசகத்துடன் கூடிய பதாகையையும் பாலஸ்தீன கொடிகளையும் ஏந்தியபடி அமர்ந்திருந்தனர். காசாவில் நடந்திருக்கக்கூடிய இரக்கமற்ற படுகொலைகள் உடனடியாக நிறுத்தப்படணும். பாலஸ்தீன மக்களுக்கு இஸ்ரேல், அவர்களுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இனப்படுகொலை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். ஒன்றிய பாஜக அரசு இஸ்ரேல் மற்றும் பிற தொடர்புடைய நாடுகளுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்த நடவடிக்கை எடுத்தாக வேண்டும். வருகிற 14ஆம் நாள் தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறவிருக்கிறது. இந்த கூட்டத்தொடரில் காசாவில் இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தாக்குதலை கண்டிச்சும், அங்க உடனடியாக போர் நிறுத்தம் தேவை என்பதை வலியுறுத்தியும், அதுக்கான முயற்சிகளை இந்திய அரசு எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வச்சும் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டுவரப்படும். சோதனை நடத்தி வருகின்றனர்.
சென்னை ஆரியபுரம் கிரீன்வே சாலையில் நடிகர் மம்முட்டிக்கு சொந்தமான வீடு உள்ளது. இதன் ஒரு பகுதியில் அவரது மகனும் நடிகருமான துல்கர் சல்மானின் பட தயாரிப்பு நிறுவனமான வேஃபாஸ் பிலிம் இண்டஸ்ட்ரீஸ் அலுவலகம் உள்ளது. இந்த வீட்டிலும் அலுவலகத்திலும் இன்று காலை முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையிட்டு வருகின்றனர். இதேபோல கேரள மாநிலம் கொச்சியில் பனம்பள்ளி நகரில் உள்ள மம்முட்டியின் பழைய வீட்டிலும் எர்ணாகுளத்தில் உள்ள துல்கர் சல்மானின் வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். பூட்டான் வழியாக சட்டவிரோதமாக சொகுசு வாகனங்களை இறக்குமதி செய்ததாக கடந்த மாதம் துல்கர் சல்மான் வீட்டில் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அந்த வகையில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்திருக்கலாம் என்ற கோணத்தில் அமலாக்கத்துறை சோதனையிட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மின்வாரிய கேங்மேன் பணியாளர்கள் 2வது நாளாக மதுரை புதூரில் உள்ள தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டுள்ள இந்த போராட்டத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இதனால் பழுது ஏற்பட்ட இடங்களில் சரி செய்ய யாரும் இல்லாத நிலை உருவாகியுள்ளது. இந்நிலை தொடர்ந்தால் மின்சாரம் தடைபடும் அபாயம் உள்ளது என அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி அருகே 1000 ஏக்கர் பரப்பளவிலான சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கண்கொடுத்த வனிதம் பகுதியில் பெய்த மழையால் சம்பா சாகுபடி செய்யப்பட்டிருந்த விவசாய நிலங்களில் தண்ணீர் தேங்கியது. இதனிடையே வாய்க்கால்கள் முறையாக தூர்வாரப்படாமல் இருப்பதால் தண்ணீர் தேங்கியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள விவசாயிகள் போர்க்கால அடிப்படையில் தண்ணீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். எனக்கே 12-13 லட்சம் ரூபா நிலம் பண்ணியிருக்கேன். கடந்த வளம்லாம் வாங்கி உழுது லாஸ் ஆகிட்டு இப்போ திருப்பி கிடைக்கிற மாதிரி இருக்கு. இதனால அரசு உற்று நோக்கி எங்களது கோரிக்கையை ஏற்று உடனடியாக தூர்வாருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே முறையாக சிகிச்சை வழங்காததால் இளைஞர் உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏபிஎம் சர்ச் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் கோயில் விழாவில் மைக்கை சரி செய்யும் போது மின்சாரம் பாய்ந்து மயங்கி விழுந்துள்ளார். அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் வேதனையடைந்த உறவினர்கள் முறையாக சிகிச்சை வழங்கவில்லை என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து கலைந்து சென்றனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக மக்கள் புகார் தெரிவித்துள்ள நிலையில் கேமராக்கள் பொருத்தி கண்காணித்து வருவதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. சிறுத்தையை நேரில் கண்டதாக சல்மான் என்பவர் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதையடுத்து வனத்துறை அதிகாரிகள் சல்மான் காட்டிய பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு மேக்காடு மலைப்பகுதியில் கேமராக்களை பொருத்தி தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இருப்பினும் எந்த தடயமும் கிடைக்காததால் மக்கள் அச்சப்பட வேண்டாம் என வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கந்த சஷ்டி விழா வரும் 22ஆம் தேதி தொடங்குகிறது. திருவிழா தொடக்கமாக 22ஆம் தேதி அதிகாலை 1 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறவுள்ளன. கந்த சஷ்டி விழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹார விழா வரும் 27ஆம் தேதி மாலை 4:30 மணிக்கு கோயில் முன்புள்ள கடற்கரையில் நடைபெறவுள்ளது. சூரசம்ஹார விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 28ஆம் தேதி திருக்கல்யாண வைபவம் நடைபெறவுள்ளதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. சென்னை மெரினா கடற்கரை நெடுகிலும் சுமார் 300 அதிநவீன செயற்கை நுண்ணறிவு திறன் கொண்ட சிசிடிவி கேமராக்களை அமைக்க பெருநகர சென்னை காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. உழைப்பாளர் சிலை முதல் சீனிவாசபுரம் வரை மொத்தம் 71 இடங்களில் கேமராக்கள் பொருத்தப்பட உள்ளன. பாதுகாப்பு மற்றும் குற்றச்சம்பவங்களை குறைக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. மேலும் கடற்கரையில் கூடும் லட்சக்கணக்கான பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு காணாமல் போகும் குழந்தைகள் மற்றும் விபத்து காலங்களில் விரைந்து செயல்பட கேமராக்கள் உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சென்னை, திருவள்ளூர், கோவை, கடலூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகமாக இருப்பதாக மருத்துவத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாட்டு பணிகள், தொற்றுநோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து துறை சார்ந்த அதிகாரிகளோடு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன்
தமிழகத்தில் கடந்த 2 முதல் 3 வாரங்களாக டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்துள்ளதாக கூறினார். இந்த ஆண்டில் இதுவரை 15,796 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட நிலையில் 8 பேர் உயிரிழந்ததாகவும், இவர்கள் மருத்துவமனை செல்லாமல் வீட்டில் இருந்ததால் பாதிப்பு அதிகமாகி உயிரிழந்ததாகவும் அமைச்சர் கூறினார். மேலும் சென்னை, ராமநாதபுரம், கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் மலேரியா பாதிப்பு இருப்பதாகவும், திருச்சி, தஞ்சாவூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் டைபாய்டு காய்ச்சல் அதிகமாக இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். சென்னை பெருநகர மாநகராட்சியில் வடகிழக்கு பருவமழைக்கு முன்னதாக சேதமடைந்த சாலைகளை சீரமைக்க மாநகராட்சி நிர்வாகம் இலக்கு நிர்ணயித்துள்ளது. மேலும் அக்டோபர் 20ஆம் தேதிக்குள் குறைந்தபட்சம் 500 சாலைகள் சீரமைக்கப்படும் என மாநகராட்சி தெரிவித்துள்ளது. இதனிடையே சோளிங்கநல்லூர் பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட சாலைகளில் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் மழைக்காலங்களில் வெள்ள பாதிப்பு ஏற்படும் என்பதால் பணிகளை விரைந்து முடிக்க குடியிருப்புவாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை குன்றத்தூரில் அரசு பள்ளி வகுப்பறையில் மயங்கி விழுந்த மாணவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கொல்லச்சேரி அரசு பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயின்ற வெங்கடேசன் திங்களன்று வகுப்பறையில் இருந்தபோது திடீரென மயங்கி விழுந்தார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். குன்றத்தூர் காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் மாணவர் வெங்கடேசன் காலாண்டு விடுமுறையில் அதிக அளவில் அலைபேசியை பயன்படுத்தியதாகவும், பள்ளி செல்லும்போது தலைவலிப்பதாக கூறியதாகவும் தெரியவந்துள்ளது. நாகர்கோவில் அருகே திமிங்கல உமிழ்நீர் கடத்தி வந்த 3 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். குமரி வழியாக கேரளாவுக்கு திமிங்கல உமிழ்நீர் கடத்தப்படுவதாக வந்த தகவலை அடுத்து நடத்தப்பட்ட சோதனையில் டெம்போ ஒன்றில் பல கோடி மதிப்பிலான திமிங்கல உமிழ்நீர் கடத்தி வரப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த 3 பேரை கைது செய்த வனத்துறையினர் 40 கிலோ திமிங்கல உமிழ்நீர் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை பறிமுதல் செய்தனர். தேர்தல் முன்விரோதத்தில் நடந்த கொலை வழக்கில் 9 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து கடலூர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. தூக்கணாம்பாக்கம் அருகே பள்ளிப்பட்டு காலனியைச் சேர்ந்த ஜனார்த்தனன் மற்றும் உலகநாதன் இடையே உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக முன்விரோதம் இருந்து வந்தது. கடந்த 2020 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி ஜனார்த்தனன் தனது தம்பியான கூலி தொழிலாளி கமலக்கண்ணன் என்பவரோடு அதே பகுதியில் பேசிக் கொண்டிருந்தார். அங்கு வந்த உலகநாதன் மகன்கள் சிலம்பரசன், வினோத், பாரதிதாசன், குமார் மற்றும் சிவராமன் உட்பட 10 பேரிடையே தகராறு ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இதில் படுகாயமடைந்த கமலக்கண்ணன் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்தார். இது தொடர்பான வழக்கு கடலூர் 1வது கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் கடந்த ஆண்டு சிவராமன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்நிலையில் நீதிபதி சரஸ்வதி வழக்கை விசாரித்து குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் சிலம்பரசன், வினோத் உட்பட 9 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து உத்தரவிட்டார். நெல்லை, சென்னை, எழும்பூர் வந்தே பாரத் ரயில் வரும் டிசம்பர் 7ஆம் தேதி முதல் திருநெல்வேலியிலிருந்து 5 நிமிடங்கள் முன்னதாக புறப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விரைவு ரயில்களின் இயக்கத்தில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதால் சில ரயில்களின் புறப்படும் நேரம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் நெல்லையிலிருந்து காலை 6:05 மணிக்கு புறப்படும் வந்தே பாரத் ரயில் இனிமேல் காலை 6 மணிக்கு புறப்படும். மற்ற இடைப்பட்ட ரயில் நிலையங்களில் எந்த நேர மாற்றமும் செய்யவில்லை என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. கர்நாடகத்தில் நடிகர் கிச்சா சுதீப் தொகுத்து வழங்கும் பிக் பாஸ் கன்னடம் நிகழ்ச்சியின் படப்பிடிப்பு ஸ்டுடியோவை உடனடியாக மூட கர்நாடக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவிட்டுள்ளது. பெங்களூருவில் பிடதியில் உள்ள இந்த ஸ்டுடியோ சுற்றுச்சூழல் சட்ட அனுமதி இல்லாமல் இயங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நீர் மற்றும் காற்று மாசு தடுப்பு சட்டங்களை மீறியதாக கூறி ஸ்டுடியோ நிர்வாகத்திடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது. விதிமீறலை தொடர்ந்தால் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ஈஸ்வர் கந்தரே எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வரும் 22ஆம் தேதி சபரிமலை ஐயப்பன் கோயிலில் சாமி தரிசனம் செய்யவுள்ளார். இதை முன்னிட்டு திருவிதாங்கூர் தேவசம்போர்ட் சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது. சபரிமலைக்கு செல்லும் முதல் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு என்பது குறிப்பிடத்தக்கது. ஹமாஸ் மீதான போர் தொடங்கி 2 ஆண்டுகள் முடிவடைந்திருக்கும் நிலையில் பாலஸ்தீனத்தில் குருதி கரைபடியாத நாட்களே இல்லை. இஸ்ரேலின் கொடூர தாக்குதலில் பல்லாயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். நகரங்கள் தரைமட்டமாக்கப்பட்டு காசாவின் சில பகுதிகளை பஞ்சம் ஆட்கொண்டுள்ளது. ஹமாஸ் பிடியில் உள்ள பணைய கைதிகள் இன்னமும் விடுவிக்கப்படவில்லை. அமெரிக்கா உட்பட எந்த ஒரு நாட்டின் சமாதான முயற்சியும் போரை நிறுத்தவில்லை. காசாவின் எதிர்காலமும் அங்குள்ள மக்களின் மறுவாழ்வும் மிகப்பெரிய சவாலாக மாறியுள்ளது.
இந்தோனேஷியாவில் காசா மக்களுக்கு ஆதரவாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஜகார்த்தாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் முன்பாக பாலஸ்தீன கொடிகளோடு கூடிய மக்கள் பாலஸ்தீன தனிநாடு கோரிக்கையை வலியுறுத்தினர். பாலஸ்தீன விடுதலை, காசாவில் பசிப்பிணியை தீர்த்தல் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தும் பதாகைகளையும் கைகளில் ஏந்தியிருந்தனர். 2019 சபரிமலை கோயிலின் துவாரபாலகர் சிலைகள் மீதான தங்க முலாம் பூசப்பட்ட தகடுகளை தாமிர தகடுகளாக தவறாக பதிவு செய்ததாக அப்போதைய நிர்வாக அதிகாரி பி. முராரி பாபுவை திருவிதாங்கூர் தேவசம் போர்டு இடைநீக்கம் செய்துள்ளது. இது தீவிரமான நிர்வாக குறைபாடு என்று வாரியம் கூறியுள்ளது. தங்கத்தின் அடிப்பகுதி தாமிரம் என்பதால் அவ்வாறு குறிப்பிட்டதாக முராரி பாபு விளக்கமளித்துள்ளார். சபரிமலை கோயில் துவாரபாலகர் சிலைகளில் உள்ள தங்கத்தின் எடை குறைந்தது குறித்து விசாரணை நடத்த கேரள உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. பீகாரில் தொகுதி பங்கீடு குறித்து விவாதிக்க தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் கூட்டம் பாட்னாவில் இன்று நடைபெறுகிறது. பாஜக, ஐக்கிய ஜனதா தளம் ஆகிய இரு கட்சிகளுமே 100க்கும் மேற்பட்ட இடங்களில் போட்டியிட விரும்புவதால் கடும் இழுபறி நிலவுகிறது. சிராக் பாஸ்வான் கட்சியும் 50 இடங்களுக்கு மேல் கேட்பதால் நிலைமை மேலும் சிக்கலாகியுள்ளது. பிற சிறு கட்சிகளும் அதிக இடங்களை கேட்பதால் குழப்பம் நிலவுகிறது. இந்நிலையில் கருத்தொற்றுமையை எட்ட முக்கியமான ஆலோசனை இன்று நடைபெறவுள்ளது. இந்திய விமானப்படை தினத்தை முன்னிட்டு டெல்லியில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் முப்படை தளபதிகள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். புதுடெல்லியில் உள்ள தேசிய போர் நினைவு சின்னத்தில் விமானப்படை தினம் கொண்டாடப்பட்டது. இதில் முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான், விமானப்படை தளபதி A.P. சிங், தரைப்படை தளபதி உபேந்திர திவேதி, கடற்படை தளபதி தினேஷ் கே திரிபாதி ஆகியோர் கலந்து கொண்டு வீரமரணமடைந்த ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தினர். விமானப்படை தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவும் பிரதமர் மோடியும் வாழ்த்துச் செய்தி வெளியிட்டுள்ளனர். எக்ஸ் தளத்தில் ஈட்டுள்ள பதிவில் விமானப்படை வீரர்கள் நாட்டுக்காக உயிர்நீத்த வீரர்கள் குறித்து நாடு பெருமிதம் கொள்வதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார். எதிரிகளின் தாக்குதல்களிலிருந்தும் இயற்கை பேரிடர்களிலிருந்தும் நாட்டை காப்பவர்கள் என்றும் குடியரசுத் தலைவர் பாராட்டியுள்ளார். கடினமான சூழல்களில் நாட்டின் வான் பகுதியை காக்கும் வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார். நமது விமானப்படையினர் வீரம், ஒழுங்கு, துல்லியமான செயல்பாடுகளில் சிறந்து விளங்குவதாகவும் பிரதமர் பாராட்டியுள்ளார். உத்தராகண்ட், இமாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் பனிப்பொழிவு தீவிரமடைந்து வருகிறது. சாலைகளில் பனிக்கட்டிகளால் நிரம்பியுள்ள நிலையில் வாகனங்கள் மேற்கொண்டு நகர முடியாமல் ஸ்தம்பித்து நிற்கின்றன. மணாலி லே நெடுஞ்சாலையில் எரிபொருள் வாகனங்களும் நகர முடியாததால் பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு அபாயம் ஏற்பட்டுள்ளது. யாத்ரீகர்கள் மிகவும் கவனமாக இருக்குமாறும் அவசியமான பயணங்களை மட்டுமே மேற்கொள்ளுமாறும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இமாச்சல பிரதேசத்தில் பல பகுதிகளில் 25 சென்டிமீட்டர் அளவுக்கு பனிப்பொழிவு இருக்கிறது. ராஜஸ்தானில் சிலிண்டர்களை ஏற்றிச் சென்ற லாரி மீது டேங்கர் மோதியதால் சிலிண்டர்கள் வெடித்து சிதறின. ஜெய்ப்பூர் அஜ்மீர் தேசிய நெடுஞ்சாலையில் சிலிண்டர்களை ஏற்றிச் சென்ற லாரியின் ஓட்டுநரும் உதவியாளரும் உணவருந்துவதற்காக வாகனத்தை நிறுத்தியுள்ளனர். அப்போது டேங்கர் வந்து மோதியதாக சொல்லப்படுகிறது. விபத்தில் பலத்த சத்தத்தோடு வெடித்த சிலிண்டர்கள் பல மீட்டர் தொலைவுக்கு அப்பால் சிதறி கிடந்துள்ளன. டேங்கர் ஓட்டுநர் உட்பட 3 பேர் காயமுற்றனர். விபத்து குறித்து ஜெய்ப்பூர் போலீசார் விசாரிக்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி அனல் மின் நிலையத்தில் வடமாநில தொழிலாளி ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துக்கு நீதி கேட்டு 300க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த அர்ஜுன் பிரசாத் யாதவ் என்ற ஒப்பந்த பணியாளர் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு 3 பேரால் கொலை செய்யப்பட்டார். இவர் குடும்பத்துக்கு உரிய இழப்பீடு வழங்க வலியுறுத்தி அனல் மின் நிலையத்தின் வாசலில் மற்ற தொழிலாளர்களை பணிக்கு செல்ல விடாமல் வடமாநில தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தினர்.
சென்னை அனல் மின் நிலைய விபத்தில் உயிரிழந்த தொழிலாளர்கள் குடும்பங்களுக்கு அசாம் அரசு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்க உத்தரவிட்டுள்ளது. அசாம் அமைச்சரவை கூட்டத்துக்கு பின்னர் இது தொடர்பான அறிவிப்பை அசாம் முதல்வர் ஹிமந்த் பிஸ்வா சர்மா வெளியிட்டார். உயிரிழந்த தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு தமிழக அரசு சார்பில் தலா 10 லட்சம் ரூபாயும், மத்திய அரசு சார்பில் தலா 2 லட்சம் ரூபாயும் நிவாரணமாக வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது.